இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயலி நில்லுங்க. அயலி எங்க போறீங்க? வாங்க. என்ன அயலி பாக்குறீங்க? உங்கள மாதிரி ஒருத்தர் இல்லாம என் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க வாங்க. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக எது வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா அவளோட மானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீங்க உங்களோட தங்கச்சிக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு வெளியில போறது நினைச்சா எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் தான் அயலி. இந்திரா, நீ என்ன புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுதான் அந்த செழியன் தெளிவா சொல்லிருக்கான். அவளும் அது நான் தானே சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கூப்பிட்டு இருக்க? செழியன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அது அயலி பத்தி கிடையாது. அயலிய பத்தி இல்லனா அப்ப வேற யார பத்தி சொன்னா? அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை சித்தி. அயலி தப்பு பண்ணல, ரித்திகாவும் தப்பு பண்ணல. அப்போ தப்பு பண்ணது யாருன்னு சொல்லு. இங்க பாரு இந்திரா, அது யாருன்னு தெரியாம நான் என் பையனை தாலி கட்ட விட மாட்டேன். அயலியும் இல்ல ரித்திகாவும் இல்லன்னா அப்போ இந்த சின்ன பொண்ணா? அந்த செழியன் சார் சொன்னது என்ன பத்திதான். அவரு சொன்னதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு சொன்னதெல்லாம் என்ன பத்திதான். நான் தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். ஏன் இப்படி ஏமாந்து வாங்கிட்டு இருக்க? உனக்கு நான் என்னடி குறை வச்சேன்? என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி என்ன பண்றீங்க நீங்க? என்ன நான் எப்படி பண்ணிருக்கானே? ஏன் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற? ஐயோ, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவ ஒருத்தனை நம்பி பழகி இருக்கா. அவன் தப்பானவனா இருந்திருக்கான். அதுல இவளோட தப்பு எதுவும் கிடையாது. எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்த, இப்படிதான் என்ன கழுத்துக்கு போடுவாளா? அதான் அவ மேல தப்பு இல்லன்னு நான் சொல்றேன்ல. விடுங்களேன் தயவு செஞ்சு. செழியன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. அதான் நான் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி தீபு தான் இந்த பிரச்சனையில சிக்கி இருக்கா. ஆனா அந்த பிரச்சனையையும் நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்துதான் சால்வ் பண்ணிருக்காங்க. அயலி மாதிரி ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும். இத பாருங்க, இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க.